ஃப்ரைடேன்றதுனால பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் தான் பேக் பண்ணணும். லஞ்ச் பேக் பண்ற வேலை கிடையாது. ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்ல எவ்ரி ஃப்ரைடே டீம் லஞ்ச்க்காக வெளியில போயிருவாங்க. இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கு பூரியும், பீஸ் மசாலாவும் தான் பிளான் பண்ணியிருக்கேன். இத செய்யறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால இன்னைக்கு லஞ்ச் பேக் பண்ற வேலை இல்லன்னு இத நான் சூஸ் பண்ணியிருந்தேன். பூரி மாவ ஃபர்ஸ்ட்டு பெசஞ்சு வச்சுட்டு, அடுத்தது தான் பீஸ் மசாலாக்கு ரெடி பண்ணியிருந்தேன். இதுக்கு வந்து ஆனியன ஒண்ணும் பாதியுமா அரைச்சு வச்சுக்கணும். நைஸா அரைச்சுக்காம ஒண்ணும் பாதியுமா அரைச்சு வச்சுக்கணும். ஒரு பக்கம் பூரிக்காக ஃபர்ஸ்ட்டே கடாய்ல எண்ணெய் ஊத்தி சூடு பண்ண ஆரம்பிச்சுட்டேன். குக்கர்ல கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி, இந்த வெங்காயத்த தாளிச்சுட்டு, நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கும்போதே நான் பூரி மாவ தேய்க்க ஆரம்பிச்சுட்டேன். வெங்காயம் நல்லா வதங்குனோனே, தக்காளி 1 எடுத்துக்கோங்க. அதையுமே ஒண்ணும் பாதியுமா அரைச்சுட்டு இதோட சேர்த்துக்கோங்க. தக்காளியோடயே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட உப்பு, கொஞ்சமா கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள் இத ஆட் பண்ணிட்டு, நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிட்டு, இந்த ஊற வச்சிருந்த பச்சை பட்டாணிய இது கூட சேர்த்துட்டு, தேவையான அளவு தண்ணி ஊத்திட்டு, 4லருந்து 5 விசில் போட்டு எடுத்துக்கோங்க. பூரியும், மசாலாவும் ரெடி ஆறதுக்குள்ள காஃபியும் ரெடி பண்ணிட்டேன். ஏன்னா காஃபியும் டிராவல் பண்ணும்போது தான் குடிச்சிட்டு போவாரு. 4 விசிலுக்கு அப்புறம் கொத்தமல்லி சேர்த்து இறக்கிக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து பீஸ் மசாலா ரெடி ஆயிடும். பூரி கூட இது ரொம்ப சூப்பர் காம்பினேஷனா இருக்கும். ஹஸ்பண்ட்க்கும், பையனுக்கும் தனித்தனியா பிரேக்ஃபாஸ்ட் பேக் பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.